The Chennai Silks. Let the celebrations begin. Presents the political voice. ஆளுநரை பத்தி சொன்னீங்க. ஆளுநர் வந்து மாநில நிர்வாகத்தை தலையிடுறார் அப்படின்னா காங்கிரஸ் மத்தியில் இருந்தப்போ இதை பண்ணிச்சு தானே சார்? ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காதீங்க. இல்ல அதான் சார், ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காதீங்க சார். சார் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் சார் பேசினேன். என்ன மேட்ச் என்ன ரன்னே தெரியாம அண்ணன் பேசிட்டு இருக்காரு. உருட்டலுக்கே போறதே ஒரு நிமிஷம் இருங்க. அவங்களுக்கு சொல்றதா உங்களுக்கும் கீழ இருந்து பேசாதீங்க. இங்க உங்கள பேசுறதுக்கு இங்க ஆள் இருக்காங்க. உருட்டலுக்கே போறதே எல்லாரும் என்ன சொல்லிருக்கேன்? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. அனைவருக்கும் வணக்கம். ஐபிசி தமிழ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய களத்தில் யார் முந்துகிறார் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணியால் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியவில்லை என்று அண்ணன் பாபு முருகவேல் அவர்கள் சொன்னார்கள். உங்களால தான் சொல்றாரு அதை. அது காரணம் நாங்கள் தான் அப்படிங்கிறார். போதுமா? அதுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், புதுசாக நடிக்க போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய பேருக்கு பக்கத்தில் ஆக்டர் அப்படின்னு போட்டுக்குவாங்க. அப்படி போட்டால் தான் அவங்க நடிக்கிறாங்கன்றதே தெரியும். எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி. எதுவரை பாசிச சக்தியும் சித்தாந்தமும் இந்த மண்ணில் காலூன்ற நினைக்குமோ அதுவரை எங்களுடைய கூட்டணி உறுதியாகத்தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்காக உறுதியான கூட்டணி. ஆல்ரெடி நாங்கள் என்ன கொள்கையில் நிற்கிறோமோ அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கும் வரைக்கும் புதுசாக நாங்கள் அறுதிட்டு உறுதியாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 3 மாதத்துக்கு முன்னால் இந்த என்டிஏ கூட்டணி என்ன கூட்டணி? இதில் யார் யார் இருந்தா? 2 மாதத்துக்கு முன்னால் இந்த என்டிஏ கூட்டணி என்ன கூட்டணி? இதில் யார் யார் இருந்தா? 1 மாதத்துக்கு முன்னால் இந்த என்டிஏ கூட்டணி இதில் யார் யார் இருந்தா? இல்லை, இன்னைக்கு பேசுங்க. அதை தான் சொல்கிறேன். கூட்டணி நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இருந்த கூட்டணியை நீங்கள் கேள்வி கேட்கும் போது நான் 3 மாதம் முன்னால் கேள்வி கேட்டால் இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எல்லாம் ஒரே இடத்துல நிற்கிறாங்களே. எப்படி இன்னைக்கு அவங்க எல்லாரும் ஒரே அணியில் நிற்கிறாங்களே. இப்போ இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒன்று பண்ணீங்களா? நாங்கள் ஒரே அணியாக நிற்கிறோம் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் புதிதாக அமைந்தவர்கள், முரண்பாடோடு அமைந்தவர்கள், தூக்கு கயிறோடு சுத்தியவர்கள். நான் எடப்பாடி கூட சேர்ந்துட்டேன்னா என்னை தூக்கில் போட்டுருங்க அப்படின்னு தூக்கு கயிறோடு சுத்தியவர் தான் டிடிவி தினகரன். மக்கள் கேள்வி கேட்பாங்க, எங்கெங்க தூக்கு கயிறு அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. அதனால நாங்கள் இன்டாக்டா இருக்கிறோம், நாங்கள் ஒத்துமையா இருக்கிறோம்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை இந்தியாவிலேயே எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை இந்தியா கூட்டணியில் பிற எந்த கட்சி தலைவர்களும் அறிவிப்பதற்கு முன்பாகவே பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த இந்தியாவின் ஒரே முதல்வர் எங்களுடைய முதல்வர். அதே போல அரசியல் ரீதியாக யாரையும் நான் அண்ணன் என்று அழைத்ததில்லை. நான் ஒருவரை அண்ணன் என்று அழைக்கிறேன் என்றால் அது இவரைத்தான் என்று யாரை பார்த்து எங்களுடைய தலைவர் சொன்னாரோ அவர் எங்களுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதனால் இந்த கூட்டணியை புதுசா சொல்லி இதை நிர்பந்திக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. எங்கேயாவது இடத்துல புகாரி 2024 அண்ணன் தம்பியா இருந்தவங்க பங்காளியா மாறிட்டாங்களோ? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, கூட்டணி என்பது தேர்தலில் நிற்பதற்கும் அதிக இடங்களை பெறுவதற்கும் அதிக தொகுதிகளை பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் தான் அரசியல். அதை நோக்கி எங்களுக்கு இருந்ததே தவிர என்றைக்காவது இந்த கூட்டணி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இங்கிருந்து வெளியேற போகிறோம் அப்படிங்கிற வார்த்தை கிட்ட எப்பயுமே வந்தது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகள், தூக்குல தொங்கிடுவோம், இது துரோகம், இந்த மாதிரியான வார்த்தை எங்கிட்ட வந்தது கிடையாது. எனவே இந்த கூட்டணியை மீண்டும் ஒரு முறை அறுதியிட்டு உறுதியாக உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு எப்போதுமே இருந்ததில்லை. அவர் சொன்னதை போல கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்கலாம், ஆனால் கூட்டணி இழுபறியாக இருந்ததில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக காத்திருக்கிறோம், மாறாக கூட்டணிக்காக காத்திருக்கவில்லை. எங்கள் தலைவர் சொன்னது அவர் சொன்னார் இல்லையா? இன்னும் தெளிவாகவே சொன்னார். யாரெல்லாம் இந்த கூட்டணிக்கு எதிராக வார்த்தைகளை விடுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த கூட்டணிக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக தேசிய தலைமையிடத்தில் புகாரை அளித்திருக்கிறேன் என்று கூட எங்கள் தலைவர் சொன்னார். எனவே மாநில தலைவர் சொல்வது இறுதியானது, உறுதியானது. மாநில தலைவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே இதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. இப்போ அவர் சொன்னார், கூட்டணியை இன்னும் உறுதி செய்யவில்லை. தமிழ்நாட்டு முதல்வர் அதை தெளிவாக எங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லிவிட்டார். தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி நிலவரம் என்பது அதுதான். தமிழ்நாடு என்டிஏ, இந்த ஒட்டுமொத்த தமிழ் மண் எப்படி இந்த என்டிஏ கூட்டணியை எதிர்கொள்ள போகிறது? சொல்ல போனா இன்னைக்கு விஜய் கூட அதில் சொல்லியிருக்கார், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இன்ன பிற கட்சிகள் அப்படின்னு. என்னை கேட்டால் அவர் கூட அதிலே சேர்ந்துக்குவார்.
தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இதை ஏன் நான் சொல்றேன், இது எந்த உதாரணத்திலிருந்து நான் சொல்றேன் அப்படின்னா, தமிழ் மண் என்னைக்குமே பாசிச சக்திகளுக்கு எதிராகவும் உறுதியாகவும் இருந்திருக்கிறது. இன்னைக்கு அதே மேற்கோள் காட்டப்படக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தேர்தலில் நின்றார். திமுக 3வது இடம் பெற்றது, 3வது இடத்துக்கு போயிருச்சு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அன்னைக்கும் இதே அதிமுகவை பாஜக என்ன செய்ய நினைத்ததோ, ஒன்றுபட்ட அதிமுக என்பது தனக்கு ஆபத்து என்று உணர்ந்திருந்த பாஜக அதிமுகவை பல கூறுகளாக பிரித்திருந்தது. அப்படி பிரிப்பதற்காகவே ஒருவருக்கொருவர் ஒரு பிரச்சனையை காட்டி தூர வச்சிருந்தது. ஆனால் டிடிவி தினகரன் தேர்தலில் நிற்கிறார். நின்றால் டிடிவி தினகரன் 18 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் 18 வருடங்களாக யாருமே பைப்போல்ல ஆளுங்கட்சி தோத்ததே கிடையாது. ஆளுங்கட்சி தோற்கிறது 18 ஆண்டு கால வரலாற்றில் டிடிவி தினகரன் ஆளுங்கட்சியை தோற்கடித்து ஜெயித்து வருகிறார். மக்கள் அந்த தீர்ப்பை டிடிவி தினகரனுக்கு ஏன் கொடுத்தார்கள் என்றால், இது பாஜகவின் சதி, பாரதிய ஜனதா கட்சியின் சதி என்பதை மக்கள் புரிந்ததனால், அது டிடிவி தினகரனாக இருந்தாலும் இது இடைத்தேர்தலாக இருந்தாலும் பரவாயில்லை, பாசிச சக்திகளுக்கு பாடம் புகட்டுவோம் என்று சொன்னார்களோ, அதே போன்றது ஒரு பாடத்தை தமிழக முதல்வரின் தலைமையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி பாசிச சக்திகளுக்கு பாடம் புகட்டும். தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்கின்ற கூட்டணி வெற்றி வாகையை சூடும் என்பது நிச்சயமான உறுதி. அதிமுக தலைமையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டங்களை அறிவித்தார் என்று சொன்னார். ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கார், 2000 ரூபாய் தருவோம் என்று ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கார். ஃப்ரீ பஸ் இலவச பேருந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த திட்டங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, இது எந்த திட்டத்தை பார்த்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னா, உதாரணத்துக்கு விடியல் பயணம் என்று பெண்களுக்கு இலவசமான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய கர்நாடகாவில், எங்களுடைய கட்சி ஆளக்கூடிய கர்நாடகாவில் கூட எல்லா பெண்களுக்கும் ஃப்ரீ கிடையாது. அங்க உள்ள ஆதார் கார்டு வச்சிருக்கணும். அங்க உள்ள ஆதார் கார்டு வச்சிருந்து அவங்க கர்நாடகாக்காரங்கன்னு காட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரீ. ஆனால் தமிழகத்தில் தான் ஒரு முன்னோடி திட்டம், ஒரு வெற்றிகரமான திட்டம், ஒரு திட்டத்தை கூட சுயமாக அறிவிக்காமல் திமுக அறிவித்த ஒரு வெற்றிகரமான திட்டத்தை பார்த்து அதை அப்படியே காப்பி அடித்து நான் ஆண்களுக்கும் சேர்த்து திட்டமாக கொடுப்பேன் என்று சொல்கின்ற நிலையில் இருக்கும் அதிமுக தான் தேர்தல் எங்களுடைய கூட்டணி உறுதியாகிவிட்டது. ஆனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இன்னும் நிலைத்திருக்கு. இன்னும் அதற்கான காலமும் நேரமும் காத்திருக்கிறது. அவங்கள்ட்ட கேட்ட அதே கேள்விதான், கூட்டணி உறுதியாகி நீங்க தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அமைய போறது திமுக ஆட்சியா திமுக கூட்டணி ஆட்சியா? இதுல எங்களுக்கு என்னங்க இருக்கு, திமுக கூட்டணி ஆட்சி தான் எங்களுக்கு. நாங்க அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, நாங்க அது எங்களுடைய கோரிக்கையா வச்சோம். அது இல்லைன்னா முடியாதுன்னு நாங்க பேசலையே, எங்களுடைய கோரிக்கையா வச்சோம். இன்னும் சொல்ல போனா இது சம்பந்தமாக பேச வேண்டியது எங்களுடைய தேசிய தலைமை தான் என்று தெளிவாகவே எங்களுடைய தலைவர், எங்களுடைய மாநில தலைவர் செல்வபிறந்தையவர் ரொம்ப தெளிவாகவே அதை சொல்லியிருக்கிறாரு. எனவே டபுள் என்ஜின் சர்க்கார் என்கின்ற ஒரு தொடர் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டிலே வைத்து வருகிறார்கள். அது இந்தியா முழுக்க வைக்கிறாங்க. டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறதே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இன்றைக்கு தமிழக மக்கள் இவர்களை ஏன் புறக்கணிப்பார்கள், எதை பார்த்து புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால், நேற்றைய தினம் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் எங்களுக்கு ஒத்து வந்தால், எங்களுக்கு எந்தெந்த மாநிலம்லாம் ஒத்து வருகிறதோ அந்தந்த மாநிலத்திற்கு எங்களுடைய திட்டங்களை தருவோம், இல்லைன்னா உங்களுக்கு தரமாட்டோம். இவங்க எவ்வளவு தெளிவாக அதை சொல்றாங்க அப்படின்னா, பட்ஜெட் உரைக்கு முன்பாகவே முதல்வர் ஒரு எக்ஸ்ல போஸ்ட் போடுறார். வழக்கம் போல திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வரதை சொல்லாம போறீங்க அப்படின்னு சொல்றார். முதல்வர் சொன்னதற்காகவே நிர்மலா சீதாராமன் இந்த வாட்டி திருக்குறள் கூட சொல்லல, வாண்டட் அதையும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா பட்ஜெட் உரையை தயாரிச்சாங்க. திருக்குறள் சொல்றதுக்கு உரையா தேவை? அப்போ அதுக்கு முன்னாடி அது மட்டும் இருக்கட்டும். திருக்குறள் உங்களுக்கு மனப்பாடமா இருக்குன்னா நீங்க சொல்றீங்க திருக்குறள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க, நான் தமிழ் கத்துக்கிறது வருத்தப்படுறேன்னு, பிரதமர் கத்துக்காது வருத்தப்படுறேன்னு வருஷம் ஒரு முறை வரும்போதெல்லாம் பிரதமர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. வந்த மொத்தத்துக்கும் கத்திருந்தா இன்னும் நம்மளோட நல்லா தமிழ் பேசியிருக்கலாம். ஆனால் இத்தனை முறை வந்துட்டாரு போயிட்டாரு, ஆனா தமிழ் கத்துக்கல. இல்ல புகாரி, நீங்க பட்ஜெட் பத்திலாம் நம்ம செகண்ட் ரவுண்ட்ல கூட பேசலாம். டிடிவி தினகரனை பத்தி ஆரம்பிச்சு ஒரு விஷயம் சொன்னது நீங்க, டிடிவி தினகரன் ஏன் மனமாறினார்னு நினைக்கிறீங்க? நான் போன இதே இடத்துல நின்றுக்கிட்டு போன வாட்டி சொன்னேன், எந்த காரணம் கொண்டு அவர் சிறைப்படுத்தப்பட்டாரோ அதற்கு பின்னணியிலும் பாஜக தான். இன்றைக்கு அவர் இந்த கூட்டணியில் சேருவதற்காக நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாரே, அதற்கு பின்னரும் பாஜக தான். நீங்க அடுத்த கேள்வி கூட கேட்கலாம், ஏன் பிரிக்கணும், ஏன் சேர்க்கணும்னு நீங்களே சொல்லிடுங்க. ஏன் பிரிக்கணும் அப்படின்னா, ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுக என்பது பலம் பொருந்தி அதிமுகவாக இருக்கும். சுயநல காரணங்களை காட்டி அந்த அதிமுகவை பல கூறுகளாக பிரித்தால், நான் சொல்றேன், இன்னைக்கு டிடிவியே சொல்றார், என்கிட்ட அமித்ஷா பேசினாரு சேருங்கன்னு சொல்லி,
அப்ப இங்க தலைமகனாகவும் இவர்களை ஒன்று சேர்க்கும் சக்தியாகவும் யார் மாறிடுறா? பாஜக மாறுது. நான் தான் சேர்த்தேன், நீங்க பலகீனமா இருந்தீங்க. எடப்பாடி நீங்க பலகீனமா இருந்தீங்க, நான் தான் பேசி டிடிவியை கூட்டு வந்தேன். எடப்பாடி நீங்க பலகீனமா இருந்தீங்க, நான் தான் பேசி இவரை கூட்டு வந்தேன். பலகீனப்படுத்தியதும் பாஜக. இப்ப இந்த ரெண்டு பல கூறுகளாக பிரிந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்துட்டு இப்ப இந்த கூட்டணி பலமா இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியதும் பாஜக. இன்றைக்கு நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று கோஷம் போடுவதும் பாஜக. ஆக மொத்தம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுயலாபத்திற்காக அதிமுகவை பிரித்தார்கள். தன்னுடைய சுயலாபத்திற்காக பிரிக்கப்படும் அதிமுகவை கண்டு ரசித்தார் எடப்பாடி பழனிசாமி. இனி பிரிக்கப்பட்ட அதிமுக என்ன பலத்தோடு, ஏன்னா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அம்மாவுடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிச்சிட்டாங்க வாங்க என்று டிடிவி அழைத்தால் அவருடைய மக்கள் அதை கேட்டார்கள். ஏங்க நான்லாம் தோக்குறவனாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேஸ்ட் லக்கேஜுங்க. யார் சொன்னது? நான்லாம் தோக்குறவனாங்க, பாரத் முடிசூடா மன்னனா இருந்தங்க, நான் தோத்ததே பாரதிய ஜனதா கட்சியால தாங்க சொன்னார். இப்ப அவர் என்ன மனமுரண்டா இந்த கூட்டணி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? மனமுரண்டோடு தான் இருப்பார், பிடிக்காமலே பயணிப்பார், மனமுரண்டோடவே இருப்பார். எல்லாவற்றுக்கும் காரணம் மேல இருக்கிறவன் பாத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்டுவிக்கிறது, இவர்கள் ஆடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முகமூடி அணிந்து வந்தாலும் மண்டையில் இருக்கும் கொண்டை அவர்களால் மறைக்க முடியாது. தமிழ்நாடு இவர்களை புறக்கணிக்கும். மோடி அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், இந்தியா வெனிசுலாவிடமிருந்து தான் எண்ணெயை வாங்கும் என்று சொன்னார். பேசாம நிர்மலா சீதாராமன் பேர் அவரே கூட்டம் வந்துடலாம் போல இருக்கு. நீங்கள் சொல்வது போல் விஸ்வகுரு தெம்பு இருக்கு என்றால் ஒரு சிம்பிள் கொஸ்டின், யோ ட்ரம்ப் இதெல்லாம் சொல்றது நீ யாரியா என்று ஒரு வார்த்தை, ஒற்றை வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நரேந்திர மோடி கேட்பாரா? ஒற்றை ஒரு வார்த்தை கேட்பாரா? ஆனா கீழே பேசாதீங்க சொன்னாங்க. 2 நீதிமன்றமும் சொல்லிருச்சுன்னு. அந்த மரியாதைக்குரிய நீதிபதி தான் எப்படி தீர்ப்பு தருவேன் என்று அவரே சொல்கிறார். நான் சட்டத்தின்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் சனாதன தர்மத்தின்படி தான் தீர்ப்பு தருவேன் என்று சொன்னவருடைய தீர்ப்பை எதிர்க்க வேண்டியது ஒரு அரசின் கடமை என்பதனால் ஒரு அரசு எதிர்க்கிறது. இண்டிகோவை பற்றி சொன்னார். மாநில அரசு பஸ்ஸுக்கு, ஓம்னி பஸ்ஸுக்கு நிர்ணயம் பண்ண தவறிடுச்சு அப்படின்னார். நாங்கள் பார்த்தீங்களா ட்ரெயினுக்கு நிர்ணயம் பண்ணோம். ட்ரெயினுக்கு எப்போ நிர்ணயம் பண்ணீங்க? FDTLன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தீங்க, ஃப்ளைட் ரெகுலேட்டரி டைம் ஒர்க் கொண்டு வந்தீங்க. அதில் பைலட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ரெஸ்ட் கொடுத்தீங்க, கேபின் க்ரூக்கு எக்ஸ்ட்ரா டைம் ரெஸ்ட்டுக்கு கொடுத்தீங்க. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று திமிர்த்தனம் செய்தான் இண்டிகோ. கடைசியில் நீங்க என்ன பண்ணீங்க? இண்டிகோ என்கின்ற கார்ப்பரேட்டுக்கு பணிந்து வந்தீர்கள். அவன் பணிஞ்சு வரல, எக்ஸ்ட்ரா ஆள்லாம் சேர்க்கல அவன், ஆனால் அப்படியே விடுவன்னா. அல்லல் பட்டது தேசம், ஃபாரினர்கள் சாபம் விட்டார்கள். ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துச்சு. வேற வழி இல்லாம இருக்கிறது ட்ரெயின் தான். ஃப்ளைட்ல போறவன் ட்ரெயின்ல போனா விலை ஏற்றக்கூடாதுப்பான்னு தன்னுடைய ட்ரெயினுக்கு நிர்ணயம் செய்தார்கள். ஆனால் இண்டிகோவை எதிர்த்து பேச முடியாமல், ஒரு கார்ப்பரேட்டை எதிர்த்து கூட ஒரு வார்த்தையை சொல்ல முடியாத ஏவியேஷன் மினிஸ்ட்ரியை கொண்டதுதான் பாஜக அரசு. அதனால் தான் ட்ரெயின் பிரச்சனையே வந்துச்சு. கான்டெக்ஸ்டே இல்லாம பேச வேண்டியது. முன்னால பின்னால இருங்க, நீங்க பேசாதீங்க. நீங்க இருங்க, பேசாதீங்க. கீழே பேசாதீங்க, நான் கீழே இருந்து பேசாதீங்க. நீ உருட்டு, உன்னை யார் பேச சொன்னாங்க? எல்லாரும் தான் சொல்றேன், கீழே இருந்து பேசாதீங்க. பிறந்தவங்க நீங்க, உருட்டலுக்கே பிறந்தவங்க நீ. ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, அவங்களுக்கு சொல்றதா உங்களுக்கும், கீழ இருந்து பேசாதீங்க. இங்க உங்கள பேசுறதுக்கு இங்க ஆள் இருக்காங்க. உருட்டலுக்கே பிறந்தவங்க. எல்லாரும் என்ன சொல்லிருக்கேன்? என்ன எல்லாரும் அண்ணா சொன்னா பேசுறாரு, கீழ இருந்து பேசுறாரு. ஸ்ரீராம் சார் பேசும்போது சொன்னாரு, நாங்க டிராவிடியன் மாடல் வந்து பிரதமரை பார்த்து கத்துக்கணும். பாஜக ஆளுகின்ற அரசு பிரதமர் உட்பட திறந்து வைப்பதற்கு முன்னாலே கொலாப்ஸ் ஆன பிரிட்ஜஸ் எண்ணிக்கை மொத்தம் 7. திறந்து வைக்கிறதுக்கு முன்னாலேயே, திறந்ததற்கு பின்னாலே தேசம் முழுக்க கொலாப்ஸ் ஆன பிரிட்ஜஸ் மொத்த எண்ணிக்கை மொத்தம் 4. போன மாசம் மகாராஷ்டிராவில் ஒரு பிரிட்ஜை திறந்து வச்சிருக்காங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி வந்து ஒத்த பக்கத்தில் இப்படி குறுகலா போகுது. டேய், இது எப்படிடா பிரிட்ஜ்? அதுக்கு தான் சொல்றோம், ஐயா வாங்க டிராவிடியன் மாடலுக்கு வாங்க, பிரிட்ஜ் நான் எப்படி கட்டணும்னு டிராவிடியன் மாடலை பார்த்து கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். இப்போ வாங்க டிராவிடியன் மாடலுக்கு வாங்க. என்ன இருந்துச்சு? MOU பத்தி என்ன போட்டிருந்தாங்க? சர்வ சிக்ஷா அபியான்ல ஏத்துக்கணும் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தை இருந்துச்சு, நாங்க பாசிட்டிவா கன்சிடர் பண்றோம். அந்த வார்த்தை இல்ல, we are very keen to sign the MOU for establishing. எப்ப அப்படின்னா அதற்கான குழுவை அமைத்து அதன் பரிசீலனையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் SSA சம்பந்தமான நிதியை ஏற்றுக்கொள்வது சம்பந்தமாக மாநில அரசு சொன்னாரு. கோர்ட்டுக்கு போங்க,
எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு. கோர்ட்டுக்கு தான் போச்சு கவர்னருடைய கவர்னர். தே கேனாட் சிட் ஆன் தேர் பில்ஸ் ஐடில். நீங்கள் இந்த பில்ஸில் சும்மா உட்காந்துருக்க கூடாது. தேர் ஷுட் பி எ டைம் ஃப்ரேம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் பில்ஸை நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே அதை நிறைவேற்றி விடுன்னு சொன்னாங்க. சும்மா இருந்தீங்களா? என்ன பண்ணீங்க? ஜனாதிபதி மூலமாக அதுக்கு திரும்ப கேட்டு அதற்கு பிறகு திரும்ப பெற்ற நீதியை திரும்ப பெற வைத்தீர்கள். நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அழிச்சாட்டியும், நாங்க கோர்ட்டுக்கு திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கணும். இவங்க போக்க பார்த்தீங்களா? அதான் ஜெயலலிதா கரெக்டாக கேட்டாரு, அண்ணன் அப்படி கடந்து போயிட்டார். டெல்லியில கவர்னருக்கு அதிகாரம் அதிகமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் அதிகமா என்றால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகுது. வழக்கின் முடிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் அப்படின்னு வழக்கு முடிவு வருது. நீங்க சொன்னீங்களா கோர்ட்டுக்கு போங்கன்னு, போனாங்க, கிடைச்சிருச்சு. சும்மா நின்றீங்களா? சட்டத்தையே மாத்தினீங்க. அப்ப நீங்கள் மனித குலத்துக்கு எதிராக, தேசத்திற்கு எதிராக, மக்களுக்கு எதிராக, மண்ணுக்கு எதிராக சட்டத்தை போடுவீங்க. அதை நாங்க எதிர்க்கணும், ரோட்ல நிக்கணும், போராடணும், நீதிமன்றம் போகணும், ஹைகோர்ட் போகணும், தீர்ப்பு வாங்கணும், திரும்ப நீங்க அப்பீல் போவீங்க, சுப்ரீம் கோர்ட் போகணும், தீர்ப்பு வாங்கணும், லாஸ்டா நீங்க பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டு மாத்திடுவீங்க. அப்ப நீங்க மனிதர்களுக்கு இந்த மண்ணுக்கு எதிரான திட்டங்களை போடுவதை விட்டு உங்களை மாத்திக்க மாட்டீங்க. நம்மளுக்கு சொல்றத பாரு, நீ கோர்ட்டுக்கு போ, எதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போன்னு. அப்ப சொன்னாரு, நோட்டா பர்சன்டேஜ், எங்க பர்சன்டேஜ் என்னன்னு தெரியுமா? தயவு செஞ்சு பிரதர்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வாங்குற பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுடைய ரெப்ரசன்டேஷனுக்கு தான். உங்கள் ரெப்ரசன்டேஷன் என்ன? ஸ்டேட்டில் பிஜேபி ரெப்ரசன்டேஷன் என்ன? எம்எல்ஏ கணக்கு 4 பேர். எங்கள் ரெப்ரசன்டேஷன் என்ன? நீங்களும் கூட்டணி வச்சு வர்றீங்க. நீங்கள் அதிமுக கூட்டணி வச்சு நீங்கள் 4 பேர், நாங்கள் 18 பேர். எங்கள் கணக்கை பார்த்துட்ட பிறகும் சும்மா காங்கிரஸை பார்த்து உங்கள் கணக்கு என்ன? நாங்கள் வந்துமே பர்சன்டேஜ் கூடுறது எதுக்காக? அதை சீமான் சொல்கிறதுக்கு சேர்த்து சொல்கிறேன். நீ தனிச்சு நின்னாலும் பர்சன்டேஜ் வாங்கினாலும் எதுக்கு வாங்குற? ரெப்ரசன்டேஷனுக்காக தானே. உன்னுடைய எம்எல்ஏஸ் உடைய கணக்கு அதிகமாக வரணும் தானே வாங்குற. எங்க எம்எல்ஏ உடைய கணக்கை பார்த்த பிறகுமா இல்ல புகாரி, இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா இங்க எந்த விஷயம் நடந்தாலும் காங்கிரஸ் நோக்கி ஒரு கை காட்டப்படுதலை. இப்போ ஆளுநரை பத்தி சொன்னீங்க, ஆளுநர் வந்து மாநில நிர்வாகத்தை தலையிடுறார் அப்படின்னா காங்கிரஸ் மத்தியில் இருந்தப்பையும் இதை பண்ணிச்சு தானே. இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது குஜராத் ஆளுநரை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தியிருக்கார். ஏன்னா மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசு அவருக்கு அவ்வளவு குடைச்சல கொடுத்துச்சு. இதே எனக்கு நிறைய நாள் பேசிட்டு இருக்கேன் சார். இதை நிறைய நாள் பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்லிடுங்க. சரியா? சரி, எனக்கே சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது நீட்டாக தான் எனக்கு தான் என்ன, இது நான் நீட்டுக்கும் சேர்த்தே சொல்றேன். ஒவ்வொரு ஒன்றிய அரசு யாராக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், பிரச்சனை எங்கன்னா புதிய சட்டம் கொண்டு வருவாங்களா? கொண்டு வருவாங்க. சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவாங்களா? கொண்டு வருவாங்க. பிரச்சனை எங்க இருக்குன்னா, அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மாநில அரசு எதிர்க்கும் பொழுதோ, அதை ஏற்றுக்கொள்ள அந்த மண்ணின் மக்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று உணர்வை காட்டும் பொழுதோ, அந்த உணர்வை புரிந்து கொண்டு அதை மாற்றணும். அதை மாற்றி இருக்கிறது காங்கிரஸ் வரலாற்றில். நீங்கள் எத்தனை உயிர்கள் பலியானாலும் மாற்ற மாட்டீங்க. அது உங்க வரலாறு. வேளாண் சட்டங்களை திரும்ப வாங்கினாங்களே, எத்தனை உயிர் பலியான பிறகு? அதான் சொல்றேன், 700 உயிர் பலியான பிறகு 700. சார் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காதீங்க சார். சார் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காதீங்க. இல்ல அதான் சார், ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காதீங்க சார். என்னது சார்? நீட் காங்கிரஸ் கவர்மெண்ட் எத்தனை இடத்துல இருக்கு சார்? நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் சார் பேசினேன். என்ன மேட்ச், என்ன ரன்னே தெரியாம அண்ணன் பேசிட்டு இருக்காரு சார். ஒரு நிமிஷம். ஓகே, நான் கேள்வி அவருக்கு தான் கேட்டேன். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம். எப்பவுமே அண்ணன் நம்ம ஸ்ரீராம் சார் சொன்னார், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸ்ரீராம் சார் சொன்னாரு, தமிழன் பெருமையை வந்து எப்பயாவது காங்கிரஸ் பேசி இருக்குதா? நாங்க எப்ப பார்த்தாலும் திருக்குறள் பேசுவோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், தமிழன் பெருமையை சொன்னார். அது உங்களை பார்த்து சொன்னார். You could never ever rule over the people of Tamil Nadu. எந்த காலமானாலும் தமிழ் மண்ணை உங்களால் ஆள முடியாது. இது எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னது. பெருமையா இன்னொன்னு சொன்னாரு. ஏன்னா ஸ்ரீராம் சார் ரன்னிங் கமெண்ட்ரி வேண்டாம். ஏன்னா நீங்க ஏன் ஜனநாயகத்தை பாத்தீங்கன்னா, நீங்க யார் பேசும்போது நான் குறுக்கிடல சார். ரன்னிங் கமெண்ட்ரி வேண்டாம். நீங்க பேச. நான் தலைவர் ராகுல் காந்தியின் மாணவன், ஜனநாயகத்தின் மாணவன். நீங்க யார் பேசும்போது நான் குறுக்க பேசல. குறுக்க பேசுறதுக்கு பாயிண்ட் இருந்தாலும் பேசல. அப்ப தமிழர் பெருமையை பேசுவார். இந்த மண்ணில் என் ரத்தம், என் தந்தையின் ரத்தம் உறைந்திருக்கிறது. இந்த தமிழ் மண்ணோடு என் ரத்தம் உறைந்திருக்கிறது. அதனால் இந்த மண்ணுக்கும் எனக்கும் சிறப்பு இருக்கிறது என்று சொன்னவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சொன்னார்ல, உங்க பாசிச பிரதமர், எங்கள் பாசிச பிரதமர் அவரே 10 முறை சொல்லிக்கிட்டார். ஒரு பாசிச பிரதமர் என்ன செய்வார் என்றால், நாங்க உங்க பேச்சுக்கே வந்துடுறேன், நாங்கள் தமிழன் பெருமையும் பேசல, அந்த தமிழனை இழிவும் படுத்தல. ஆனால் உங்கள் கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய
இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசாவிற்கு போய் சொன்னார், ரத்னாபந்தர் சாவியை திருட்டு போன திருட்டு பசங்க தமிழ்நாட்டு பசங்க என்று எங்களை இழிவுபடுத்தினார். என்ன ஆதாரத்தின் அடிப்படையில்? இதற்கு பின்னர் நீங்கள் பேசினாலும் சரி, எத்தனை மேடைகள் ஏறினாலும் சரி, தமிழ் மண்ணை தமிழ் மக்களை திருடர்கள் என்று சொன்ன நரேந்திர மோடியுடைய கிளைமை ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். அதற்கு பின்னர் பாராளுமன்றத்தில் கூட கேட்டாயிருச்சு. நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஏன் பாசிசம்னு சொல்றோம்? ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலத்தை திருடர்கள் என்று சொன்னவர்கள் நீங்கள். தமிழ்நாட்டு மக்கள் ரத்னாபந்தர் சாவியை திருடிவிட்டு சென்ற திருடர்கள் என்றார். அது மட்டுமா? பாண்டியனை எதிர்க்கணும்னா நீங்க பாண்டியனை போய் எதிர்த்துக்க வேண்டியதானே. நாங்க இலை விரிச்சு சோறு போட்டு அதை ரசம் போட்டு சாப்பிடுற தமிழ் பண்பாட்டை இந்த பாண்டியனா உங்களுக்கு வேணும்? ஒடிசால விளம்பரம். ஒடிசாவில் ஜெயிப்பதற்கு தமிழர் உணவருந்தும் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தியவர்கள் நீங்கள். அதை உங்களுக்கு எழுதி தந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய கேம்பெயின் ஹெட் யார் தெரியுமா? தமிழர்கள் இந்த 3548 SSA நிதி உங்களுக்கு வேண்டும் என்றால், 3548 crores நிதி உங்களுக்கு வேண்டும் என்றால், நீங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றாக வேண்டும் என்று சொன்ன அதே தர்மேந்திர பிரதான், அந்த தர்மேந்திர பிரதான் தான் கேம்பெயின் ஹெட். அவர் தான் எழுதி கொடுக்கிறார் நரேந்திர மோடிக்கு. ரத்னாபந்தர் சாவியை திருடன்னு சொல்லு, தமிழன்னு சொல்லு, தமிழர்களுடைய உணவு கலாச்சாரத்தை இழிவுபடுத்து. நீங்க கொடுத்தோம், அவ்வளோ கொடுத்தோம், இவ்வளோ கொடுத்தோம், கூடவே சேர்ந்து திருட்டு பட்டத்தையும் கொடுத்தோம்னு சொல்லுங்களேன். தமிழர்கள் தான் திருடர்கள் என்று சொன்னோம் என்று சொல்லுங்களேன். அதையாவது ஏத்துக்குங்களேன். வைகோ பேசாத பேச்சா திமுகவை நாங்க பேசுற போறோம். அண்ணா தயவு செஞ்சு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்குங்க. வைகோவை திமுக இருந்து பிரிச்சது காங்கிரஸ் இல்ல. நாங்க சொல்லிட்டு இருக்கிறது டிடிவியை அதிமுக இருந்து பிரிச்சது பாஜகன்னு சொல்றோம். யார் பிரித்தாரோ அவர் சேர்க்கிறார், பிரிஞ்சிட்டு வந்து மீண்டும் சேர்க்கறதுக்கு ஒரு டைலாக் சொல்றாருன்னு கேட்கிறோம். அப்ப வைகோவுடைய கம்பேரிசனை தப்பு. அவருக்கு பிடிக்கல, அவர் பிரிஞ்சு போனார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றை சொல்லி முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல இன்னும் பெயில்ல தான் இருக்கிறாங்க அன்னை சோனியா காந்தியும் இளந்தலைவர் ராகுல் காந்தியும் அப்படின்னு சொன்னார். அது சுப்பிரமணிய சாமி என்கின்ற உங்கள் கட்சியை சார்ந்தவர் காழ்ப்புணர்ச்சியில் போட்ட வழக்கு. ஆனால் சொராபுதீன் ஷேக் போலி என்கவுண்டர் வழக்கிலே 4 IPS ஆபீசர்கள் கைது செய்யப்பட்ட வழக்கிலே ஹோம் மினிஸ்டராக இருந்த அமித்ஷா கைது செய்யப்பட்டார். அதை விசாரித்த நீதிபதி லோயா மர்மமான முறையில் இறந்து போனார். மோடியின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஹரேன் பாண்டியா மர்மமான முறையில் இறந்து போனார். அது எப்படி இறந்து போனார் என்று இன்றைக்கும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம், இந்த விமர்சனத்துக்கு அவருக்கு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல, தவிர்த்துருங்க. என்னங்க நியாயமா இருக்குது? ஓகே 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 ஓகே. மக்கள் நலனின் மீது அக்கறை கொண்ட திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வெற்றி பெறும். மீண்டும் once again Dravidian 2.0 will rule again. நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா.